நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே தேவனுடைய உன்னத பாதத்திற்கு நாம் எல்லாரும் கடந்து வந்து தேவனை தொழுது கொள்ளுவதற்கு, ஆராதிப்பதற்கு தேவன் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தினார், நம்மை நேர்த்தியாய் நடத்தினார். அவருடைய பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமாய் அதிசயமாய் இருந்து நம்மை செமையாய் நடத்தி கொண்டு வந்த நல்ல தேவன். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, என் மேல இரக்கமாய் இருந்தவரே உமக்கு நன்றி டாடி, என் மேல பட்சமாய் இருந்தீர், எனக்கு ஆதரவாய் இருந்தீர், எனக்கு அனுகூலமாய் இருந்தீர், என் தேவைகளை எல்லாம் சந்தித்து என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே என்னை விடுதலையாக்கி இந்த புதிய வாரத்தையும் புதிய மாதத்தையும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தக்கதாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்தவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், நம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற இடத்திலே கர்த்தர் இறங்கி வருகிறார். எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே ஒருமனப்படும் பொழுது அந்த இடத்துல தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி, எங்கள் ராஜனே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை எவ்வளவு துதித்தாலும் போதாது, எவ்வளவு நன்றி சொன்னாலும் உமக்கு போதாது ஆண்டவரே. அவ்வளவா எங்களுக்கு நன்மை செய்தவர், அவ்வளவா எங்களுக்கு அற்புதங்களை செய்தவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். விடுதலையின் நாயகனாம் இயேசு இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே வல்லமையோடு எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின்படியே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எல்லாரும் இந்த காலை வேளையிலே நிரப்புவதாக, ஆவியானுடைய தொடுதல் எல்லாரையும் ஆளுகை செய்வதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதியின் வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. துதியினாலே இருதயம் மகிழட்டும். இந்த காலை வேளையிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை முழுவதுமாய் ஆண்டவரே, முழுவதுமாய் அர்ப்பணத்தோடு ஆராதிக்க, பயத்தோடு ஆராதிக்க, நடுக்கத்தோடு ஆராதிக்க இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு உரியவரை கனப்படுத்த பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. எங்கள் நடுவிலே வாரும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நன்றி. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே. மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். இயேசுவே, வல்லமையாக இப்போ வந்திடும். தாய் தந்தை நீதமே தற்பராய் எங்கட்கு, தாய் தந்தை நீதமே தற்பராய் எங்கட்கு. தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். இயேசுவே,
வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே வாருமே, பரிசுத்த ராஜனே வாருமே. வாங்கப்பா வாரு வாரு, மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும். இயேசுவே வல்லமையாக இப்போ வந்திடும். பத்தரும் முத்தரும் பாடி துதிக்கின்ற, பத்தரும் முத்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே வாருமே, பரலோக ராஜனே வாருமே. வாரும் வாரு, மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். காருண்ய தேவனே கதியும்மை அண்டினோ, காருண்ய தேவனே கதியும்மை அண்டினோ, கடைசி வரையும் காத்து ரட்சியும், கடைசி வரையும் காத்து ரட்சியும். வாரும் வாரு, மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும். இயேசுவே வல்லமையாக இப்போ வந்திடும். மன்னாவும் வரவை எண்ணியால் ஜீவிக்க, மன்னாவும் வரவை எண்ணியால் ஜீவிக்க ஏவுதல் தினம் தாரும் ஏகனே, ஏவுதல் தினம் தாரும் ஏகனே. வாரும் வாரு, மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். எல்லாரும் அப்படியே உடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜா நீங்க தான்ப்பா, காருண்ய தேவனே உம்மை கதி நீதானப்பா, உம்மை அண்டி நிற்கிறோம், கடைசி வரை காத்து ரட்சிக்கிறவரே எங்களோடு கூட வாரும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பரலோக பிதாவே, இதர்மையான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எத்தனை உண்மை உள்ளது. 1000 நாளை பார்க்கிலும் இந்த உலகத்தில் நாங்கள் 1000 நாட்களை செலவிடுவதை பார்க்கிலும் தேவனுடைய பாதத்தில் வீற்றிருக்கிற அந்த நாள் நல்ல நாள். அந்த பாக்கியத்தை, அந்த பேரின்பத்தை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம், கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தீர். எங்கள் வாழ்நாளிலே புதிய மாதத்தையும் புதிய வாரத்தையும் காண தேவன் தந்த வாய்ப்புக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை எதற்காக வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காலை வேளையிலே அப்பா உம்மை ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே தேவன் அசைவாட வேண்டும், தேவன் உலாவ வேண்டும். உண்மையுள்ள தெய்வத்தை உண்மையோடு நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும். ஒரு ஆராதனையின் பிரசன்னம் எல்லாரையும் அப்படியே மூடுவதாக ராஜா. எல்லாவற்றையும் நாங்கள் மறந்தவர்களாய் ஆண்டவரை மாத்திரம் எங்கள் கண்கள் நோக்கி பார்த்து பரிசுத்தரை இந்த காலை வேளையிலே உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகி ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்.
வாய்கள் அல்ல, இருதயத்திலிருந்து உம்மை பாடி துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுப்பதாக. சரீர ரீதியாக ஆராதிக்கும் பொழுதே ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் ஆராதிக்கும் போதே சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே, களிப்பாய் மாறுவதாக. இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் எல்லாருக்கும் தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் இருதயங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். புதிய மக்கள் இந்த காலை வேளை எங்களோடு கூட இணைந்து தேவாதி தேவனை ஆண்டவரை ஆராதிக்கவும், உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையை பார்க்கவும், உம்முடைய ரட்சிப்பின் பேழைக்குள்ளே அவர்களும் வருவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் கூட செபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்க பிரசன்னராய் இருந்து நடத்துங்கப்பா. உங்க ஆளுகைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்து இந்த காலை வேளையிலே தேவனை துதிப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த தேவனை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? அந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் சாரோனின் ரோஜா, சியோனில் அவர் பெரியவர். சாத்தானை ஜெயித்தவர் மாத்திரமல்ல, நாமும் ஜெயிக்க சத்துவம் கொடுக்கிறவர். அவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மிலே மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, உம்மிலே மகிழ்ந்திடுவே, உம்மிலே மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா? சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே, சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பேன், பாடுவேன் அல்லேலூயா. ஆமென். சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பேன், பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன், நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன். இயேசுவே, உம்மிலே மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா?
காருண்யமுள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுவே. காருண்யமுள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுவே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. இயேசுவே, கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன். ரட்சண்யம் மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை, கிருபை வருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை வருகின்ற தேவனல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. சாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை, கிருபை தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை, கிருபை தேவனல்லவா. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. Glory be to God. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன், உம்மிலே மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஓ ராஜா. ஆவியின் வல்லமை கிருபை வருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை, கிருபை வருகின்ற தேவனல்லவா. அல்லேலூயா. நம்முடைய துயரமான நேரத்தில் நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு உடனே வந்து பதில் கொடுக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். அவர் பதில் கொடுக்காதவர் அல்ல. கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் வருகிற ஒரு நல்ல தேவனை நாம் துணையாக வைத்திருக்கிறோம். இந்த காலையில் இந்த பாடலை பாட போகிறோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்,
அழுகுரல் கேட்டவரே, என்னை தேடி வந்து எனக்கு விடுதலை தந்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யம், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. இருண்டு போன உன் வாழ்க்கையை விளக்கை எரிய செய்தவர் செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, yes, glory be to God. துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே.
சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே புகழ்ந்து பாடிடுவே உம்மையை உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதான் ஐயா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதான் ஐயா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதான் ஐயா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதான் ஐயா தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதான் ஐயா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதான் ஐயா தூயவர் தூயவரே நமக்கு ஆறுதல் அவர் மட்டும்தான் நாம் நம்பும் கேடகம் துர்கம் எல்லாமே அவர் நமக்கு தான் அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை நம்ம இதுவரைக்கும் உயர்த்தினது அவருடைய கிருபை ஆண்டவர்கிட்ட இன்னும் நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரே இன்னும் எனக்கு கிருபை தேவை இன்னும் உடைய கிருபை இந்த 5வது மாதத்தில் எங்களுக்கு தாரும் என்னுடைய பலவீனத்தில் பலன் என்று சொன்னவரே உங்க கிருபை எனக்கு வேணும் அப்பா பரிசுத்த அபிஷேகம் தந்து என்னை பந்தய சாலையில ஓட வைத்திருக்கிறீர் இந்த பந்தய சாலையில் என்னை வெற்றி பெறுவதற்கு எனக்கு உங்க கிருபை தேவை அந்த பாடலாமா கிருபை தாரும் தேவனே தேவ கிருபை தாரும் தேவனே கிருபைத்தாரும் தேவனே தேவ கிருபைத்தாரும் தேவனே கேளுங்க கிருபைத்தாரும் தேவனே தேவ கிருபைத்தாரும் தேவனே பலவீனத்தில் பலன் என்றீ என் கிருபை போதும் என்றீ பரிசுத்த அபிஷேகம் தந்தீர் பந்தயத்தில் வெற்றி தந்தீர் பலவீனத்தில் பலனென்றீர்
தந்தி, பந்தயத்தில் வெற்றி தந்தி, கிருபை தாரும் தேவனே இயேசுவே, கிருபை தாரும் தேவனே, இன்னும் கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, ரட்சண்ய நாட்களை தந்தி, எல்லாமே இலவசம் என்றீ, நெருக்கத்திலே விடுதலை தந்தி, நீதிமான் விழுவதில்லை என்றீ, ரட்சண்ய நாட்களை தந்தி, எல்லாமே இலவசம் என்றீ, நெருக்கத்திலே விடுதலை தந்தி, நீதிமான் விழுவதில்லை என்றீ, கிருபை தாரும் தேவனே, தேவன் கிருபை தாரும் தேவனே, எல்லாரும் கேளுங்க, ஒரு கிருபை கேளுங்க, கிருபை தாரும் தேவனே, நான் எழுப்பி நிற்க ஒரு கிருபை, கிருபையும் அமைதியும் தந்தி, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திடு என்றீ, ஆத்தும பாரங்களை தந்தி, அறுவடைக்கு புறப்படு என்றீ, கிருபையும் அமைதியும் தந்தி, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திடு என்றீ, ஆத்தும பாரங்களை தந்தி, அறுவடைக்கு புறப்படு என்றீ, கிருபை தாரும் தேவனே, தேவன் கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவன் கிருபை தாரும் தேவனே, ஈசாயின் அடிமரம் என்றீ, எழுப்புதல் உன்னாலே என்றீ, ஊழிய கிருபையை தந்தி, உலகத்தை கலக்கிடு என்றீ, ஈசாயின் அடிமரம் என்றீ, எழுப்புதல் உன்னாலே என்றீ, ஊழிய கிருபையை தந்தி, உலகத்தை கலக்கிடு என்றீ, கிருபை தாரும் தேவனே, தேவன் கிருபை தாரும் தேவனே, சுராஜா கிருபை தாரும் தேவனே, தேவன் கிருபை தாரும் தேவனே, கிருபையும் அமைதியும் தந்தி, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திடு என்றீ, ஆத்தும பாரங்களை தந்தி, அறுவடைக்கு புறப்படு என்றீ, கிருபையும் அருமையும் தந்தி, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திடு என்றீ, ஆத்தும பாரங்களை தந்தி, அறுவடைக்கு புறப்படு என்றீ, கிருபை தாரும் தேவனே, தேவன் கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவன் கிருபை தாரும் தேவனே, ஹல்லேலூயா. கிருபை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் கிருபை தந்தவர் இனிமேலும் கிருபை தருவார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். அவர் யார் தெரியுமா? பரிசுத்தத்தில மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர் அவர் ஒருவரே தான். யுத்தத்திலே வெற்றியை தருபவர், அற்புதங்கள் நமக்காக செய்கிற தேவன். அவரை சார்ந்து கொள்ளுவோம். ஒருவேளை இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறதா இருக்கலாம், ஆனா ஜெயம் கொடுக்கிறவர், யுத்தத்துல நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை மகிழ செய்கிறவர் நம்முடைய துணையா இருக்கிறார். அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே பயப்படத்தக்கவர்.
பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவரே. பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே நீர் பயப்படத்தக்கவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. உன் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உன் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உன் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உன் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து எழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, நிர்மூலமாக்குமே. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம்
எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வலக்கரம் என்னுடைய எதிரியை அழிக்கும். தேவனுடைய மகத்துவம் எனக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நிர்மூலமாக்க பண்ண அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் பெரியது. உருவின பட்டயத்தோடு கூட நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவரை பார்த்தாவே சத்துரு எல்லாம் புறமுதுக காட்டி ஓடி விடுவான். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த பாடலை நல்ல சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சு பாடுங்க. வந்தாரே, என்னை தேடி வந்தாரே, எனக்காய் தன்னுடைய ஜீவனையே தந்தாரே. என்னை வாழ வைக்கிற தெய்வம் என் இயேசுதான். என்னை வழிநடத்துகிற தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என் ஆண்டவர் தான் சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா? ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தான் இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தான் இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் ஊறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களில் என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களில் என்னை பொறித்துள்ளார், என்னை உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜா
ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடு. எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடு. ஒரு விஷயம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை, உங்க குடும்ப நிலையை கொஞ்சம் அந்த காலை வேளை சிந்தித்து யோசித்து திருப்பி பாருங்க. நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது, இன்றைக்கு கர்த்தர் எப்படி நம்மை வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போமானால் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் நம்மால இருக்கவே முடியாது. அவ்வளவு ஏராளமான கிருபைகளை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அவ்வளவு ஏராளமான உயர்வுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறது. நம்ம திறமையினால அல்ல, நம்ம ஞானத்தினால அல்ல, நம்ம அறிவினால அல்ல. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இந்த காலைவேளை பரிசுத்தரை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண மனிதனை பார்த்து விட்டு போக வரவில்லை. நம்மை அரசாளுகிற ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க நம்முடைய தேவனுக்கு. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாமும் அவர் பிள்ளை இருக்க தேவன் விரும்புகிறார். வேதவசனம் அழகா சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தரை பார்க்க வந்திருக்கிறோமே, நமக்கு என்ன அலங்காரம் இருக்கணும்? பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிச்சாதான் பரிசுத்தம் உள்ளவருடைய சத்தத்தை கேட்க முடியும், பரிசுத்தமுடைய அழகை ரசிக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர் நம்மோடு கூட இடைபடுவார். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த தேவனை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் தைரியமா சொல்றார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும்? அவ்வளவு குற்றமற்றவர், மாசற்றவர் தான் நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற இயேசு. இந்த காலையில் அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல என்னை மாற்றும். இந்த ஆராதனையில் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். இந்த பாடல் சொல்லுகிறது, நிலைவரமான ஒரு ஆவி, அலசடிப்படுகிற ஆவி அல்ல, நிலைவரமான ஒரு ஆவியால் என்னை நிரப்பும், என்னை கழுவ முடிய சோப்பினாலே, அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆண்டவர் என்ன தெரியுமா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு? உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவர். ஆண்டவருடைய விருப்பத்தை எத்தனை பேர் இன்னைக்கு நிறைவேற்ற போறீங்க? ஆண்டவரே, என்னுடைய பேச்சில் உண்மை இருக்கும், என்னுடைய பார்வையில் உண்மை இருக்கும், என் இருதயத்தில் உண்மை இருக்கும், என்னுடைய நடக்கையில் உண்மை இருக்கும். உன் பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்க ஒருவர் இந்த காலை வேளையில இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் ரத்தத்தினாலே நம்மை கழுவ வேண்டும். எத்தனை பேர் இந்த காலை வேளை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, ஈசோப்பினாலே என்னை கழுவி சுத்தமாக்கும் ஐயா, ஈசோப்பினாலே என்னை கழுவி சுத்தமாக்கும். ஒரு விசை உம்மை பார்க்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே.
நிலைவரமான ஆவியால் நிரப்பும். ரட்சண்ய சந்தோஷத்தை தாரும். உம்மாவியனை தாங்கிட செய்யும். ரட்சண்ய சந்தோஷத்தை தாரும். உம்மாவியனை தாங்கிட செய்யும். என்னை கழுவோமும் ஈசோப்பினான். அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவோமும் திரு ரத்தத்தால். அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவோமும் ஈசோப்பினான். உள்ள முடிஞ்ச ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது சுத்தமாவே உன் பாவங்கள் கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். நீ பரிசுத்தமா வாழ விரும்புகிறவர். அப்பொழுது சுத்தமாவே உள்ளத்தில் உண்மையா இருக்க நீ விரும்பிடும் தெய்வமல்லோ. உள்ளத்தில் உண்மையா இருக்க நீ விரும்பிடும் தெய்வமல்லோ. உன் விருப்பத்தை நிறைவேற்றிட என்னை கழுவோம் ஈசோப்பினான். உம் விருப்பத்தை நிறைவேற்றிட என்னை கழுவோம் உம் ஈசோப்பினான். எல்லாரும் கை உயர்த்தி என்னை கழுவோம் ஈசோப்பினான். ரட்சகா அப்பொழுது சுத்தமாவே ஒரு சுத்த இருதயத்தை இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்குள்ளும் என் ஆண்டவர் வைப்பாராக. நன்றி ஆண்டவரே. சுத்தமாவே என்னை கழுவோம் ஈசோப்பினான். இந்த மாதத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, இந்த மாதத்திலே ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என்னை கழுவ. என் பாவங்கள கழுவி ஒரு பரிசுத்தமானாய் ஒரு நீதிமானாய் நடப்பதற்கு ராஜா கிருபை தருவீராக. சுத்தமாவே என் பாவங்கள் ஒன்றையும் பாரா. பரிசுத்தமான தெய்வமல்லோ. என் பாவங்கள் ஒன்றையும் பாரா. பரிசுத்தமான தெய்வமல்லோ. பாவ மன்னிப்பை நான் பெற்றிட என்னை கழுவோம் ஈசோப்பினான். இந்த மாதம் நீ ஜெயம் எடுக்கணுமா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீ நீதிமானாய் நடப்பாயானா உன் கரத்தை பிடித்து கர்த்தர் நடத்தி உனக்கு முன் சென்று யுத்தத்திலே ஜெயம் எடுக்க நீ ஜெயவேந்தனாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஓம் ஈசோப்பினான். அப்பொழுது சுத்தமாவே என்னை கழுவோம் திரு ரத்தத்தால். அப்பொழுது சுத்தமாவே எல்லாரும் கேளுங்க ஒரு அழுகையோடு. என்னை கழுவோம் ஈசோப்பினான். அப்பொழுது சுத்தமாவே என்னை கழுவோம் திரு ரத்தத்தால். அப்பொழுது உள்ளத்தில் உண்மையா இருக்க
ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையா இருக்க உதவி செய்யும். மனிதர் முன்பாகவும் என் உள்ளத்திலே உண்மை இருக்க கர்த்தர் இந்த காலை வேளையில் எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் வீடும் தெய்வமல்லோ, உன் விருப்பத்தை நிறைவேற்றிட என்னை கழுவும் ஈசோப்பினால். உன் விருப்பத்தை நிறைவேற்றிட என்னை கழுவும் ஈசோப்பினால். என்னை கழுவும் ஈசோப்பினால். அப்பொழுது சுத்தமாவே என்னை கழுவும் திருரத்தால். அப்பொழுது சுத்தமாவே என்னை கழுவும். ஒரு விஷயம் எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தம் இந்த காலை வேளையிலே கழுவட்டும். ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருவதாக. அன்றைய பரிசுத்தமாய் வாழ முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில எந்த காரியத்தில் ஜெயிக்க முடியலையோ அதை கர்த்தர் ஜெயிப்பதற்கு இரத்தத்தினாலே கழுவும். ஈசோப்பினால். ஒரு விஷயம் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே என்னை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல எனக்கு ஒரு பரிசுத்த எல்லையிலே வருவதாக. என் குடும்ப எல்லையிலே, என் தனிப்பட்ட வாழ்வின் எல்லையிலே பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அப்பொழுது சுத்தமாவே என்னை கழுவும் ஈசோப்பினால். ஆண்டவரே கேளுங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுமானால் உங்களுக்குள்ளே இருக்கிற விரிசல்கள் எல்லாம் சரியாகும். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்தமாக்குமானால் உங்களுக்குள்ளே சமாதானம். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்குமானால் உங்க வீட்டுக்குள்ளே ஆனந்த களிப்பு வரும். அப்பொழுது சுத்தமாவே என்னை கழுவும் திருரத்தால். அப்பொழுது சுத்தமாவே. எல்லாரும் நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை கழுவும். என் குடும்பத்தில் எல்லாரையும் கழுவும். எங்க சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கழுவும். எங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்களை இரத்தத்தினாலே கழுவும். எங்க மக்கள் விடுதலை பெறணும் ஆண்டவரே. என் குடும்ப உறவுகள் விடுதலை பெறணும். என்னுடைய நண்பர்கள் விடுதலை பெறணும். எனக்கு அறிமுகமானவர்கள் விடுதலை பெறணும். ஒருவேளை எனக்கு தெரியாதவர்களா இருந்தாலும் அவங்க ஒரு விடுதலையை பெறுவதற்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதையா. அந்த ரத்தத்தை, அந்த ரத்தத்தினாலே எல்லாரையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நீர் மீட்டெடுப்பீராக, மீட்டெடுப்பீராக. என்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. கேளுங்க. இந்த மாதம் ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நான் உண்மையா இருக்கணும். அதுதான் உங்க விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றிட எனக்கு ஒரு ரத்தம், எனக்கு ஒரு கிருபை தேவை. உள்ளத்தில் உண்மை இருக்கணும். உண்மையா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எல்லா விஷயத்திலும், அது சின்னதோ பெருசோ, எல்லாத்திலும் நான் உண்மையுள்ள மனிதனாக இருந்து நீர் கொடுக்குற நன்மைகளை நான் சுதந்திரிக்கணும். எனக்கு அதுக்கு மாத்திரம் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதுக்கு மாத்திரம் எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ராஜாதி ராஜா நம்மை ஆளுகை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்க்கிற கண்கள் நமக்கு வேணும். உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை, உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவங்களை பாராதபடி, சுற்றி உள்ள நெருக்கங்களை, போராட்டங்களை பாராதபடி, ராஜாதி ராஜாவை பார்க்கிற கண்களை நாம திருப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை நோக்கி பாருங்க.
உங்க கண்கள் அவருக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள். ராஜா மாபெரும் காரியங்களை நிச்சயமாய் செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை அப்படியே மூடினதப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தினால் எங்கள் பிள்ளைகளை இன்னும் கர்த்தர் நிரப்புவீராக. இந்த தேவனுடைய பிரசன்னம் இன்னும் அளவில்லாமல் எங்கள் பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் ஆட்கொண்டு நடத்துவதாக. ராஜாவை பார்க்கிற கண்கள் இந்த வாரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லா காரியத்துக்கும் உண்மையே கண்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த காலவேளை எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை தருவாராக. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் கருத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.